Hi friends, I am your logic teacher. Now we are going to see the question number 9 from chapter 10 circles. Okay, this is very important question, so watch it carefully. See, the question is in figure 10.13 xy and x dash y dash are two parallel tangents. So there is a circle, the center point O, and we have two tangents. Okay, we have two tangents. This is not a straight line which I drew. Okay, then this is a tangent x y, and we have another tangent which is x dash y dash. Okay, it is given these are two parallel tangents, okay, to a circle with center O, and another tangent AB with point of contact C. So there is another tangent okay, AB with point of contact is C. Okay, intersecting xy at A, intersecting xy at A, x dash y dash at B. Prove that, we have to prove that angle AOB is equal to 90 degree. Wait, so let us join the center. Okay, let us join it, and join, it is given, no, refer your textbook, it is given, this drawing. Okay, it is given. Now we have to prove that this angle AOB, no, this angle is 90 degree, that we should prove. Okay, right, so we take it as PQ. Okay, so the line logic, what's the logic in this? We have to prove that this angle O is 90 degree, right? What are the logics we can use in this? The angles between two parallel lines, the opposite angles, right? Opposite angles are equal, but same side angles on the same side between two parallel lines எப்படி இருக்கும்? இப்போ ரெண்டு parallel lines இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்படி ஒரு லைன் இருக்குது. இப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவல் இல்லையா? ஸோ என்ன சொல்லலாம், இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், திஸ் அ ஸ்ட்ரைட் லைன். அப்போ சேம் சைடு ஆங்கிள்ஸ், இந்த சைடு இருக்க ஆங்கிள் எடுத்துக்கோங்க, இந்த ஆங்கிள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 180. ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது, ஸ்ட்ரைட் லைனில் இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குன்னா, இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குன்னா, இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணிங்கன்னா இது ஸ்ட்ரைட் லைனுங்கிறதுனால இப்போ இங்கே ஒரு ஆங்கிள், இது ரெண்டு ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 180 டிகிரி வரும் இல்லையா? இது ஒரு லாஜிக், இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஓவும் சியும் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகே, ஓசி வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நீங்கள் எழுதும்போது எப்போவுமே ஃபுல்லாக எழுதணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அந்த ஸ்டெப் எப்படி வந்துச்சுங்கிறது யூ ஹாவ் டு மென்ஷன், ரைட்? ஓகே, இப்போ சொல்யூஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஆங்கிள் வேணும் இல்லையா, ஏஓபி வேணும் இல்லையா? ஃபார் தட் ஃபஸ்ட் we can take this quadrilateral. எது? இந்த நம்ம OPAC எடுத்துக்கலாம். in quadrilateral OPAC. ஓகே, அதை நான் உங்களுக்கு இங்கே தனியாக வரைஞ்சிக்கலாமா? ஓகே, we'll draw this. இது வந்து இந்த மாதிரி இருக்கு இல்லையா, OPAC. ஓகே, இப்போ இந்த ஏபிங்கிறது என்ன?
a tangent to the circle from the point A. AC that is also a tangent to the circle from A. அப்போ என்ன சொல்லலாம், AP is equal to ACன்னு சொல்லலாம். அதாவது இந்த AP is equal to AC இல்லையா? ஸோ AP is equal to AC. Why? These two are tangents from the same point A. Okay. Next, இது இருக்கு இல்லையா, OP, this side OP which is equal to OC. ஏன் OP and OC are radius of the circle. OP which is equal to OC. OP which is equal to OC இல்லையா? Why? Radius of the circle. Okay, right. இப்போ this length OA இது இருக்கு இல்லையா, இப்போ இது ரெண்டு ஈக்குவல்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ இந்த OA, this is common to the triangle COA OPA. ரெண்டுக்கும் காமன். ஓகே, அப்போ OA is equal to OA. Why? This is a common side for both of the triangles. காமன் எதுக்கு காமன்? OCAக்கும் OPAக்கும், இந்த OPA ட்ரையாங்கிளுக்கும் OCA ட்ரையாங்கிளுக்கும் இது காமன் சைடு. ஓகே, ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளில் இது ரெண்டு ஈக்குவல், இந்த ரெண்டு சைடு ஈக்குவல், தீஸ் டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் த தேர்ட் சைடு ஆல்சோ ஈக்குவல். ஸோ இது என்ன சொல்லலாம், ட்ரிபிள் எஸ் சிமிலாரிட்டி. அப்போ தென் triangle OPA congruent to OCA, triangle OCA. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ஈக்குவல் சைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி we found out. ஓகே, தென் இப்போது இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா ஆங்கிள்ஸ், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆல்சோ ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ இந்த சைடு ஈக்குவல், இந்த சைடு ஈக்குவல், இந்த சைடு காமன் சைடு ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும், அதனால் இந்த தேர்ட் சைடு ஆல்சோ ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு ஈக்குவல். அப்போ இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஆல்சோ வில் பி ஈக்குவல். இப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும், இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். நம்ம இந்த ஆங்கிளே எடுத்துக்குவோம். இப்போ இந்த ஆங்கிள் வந்து we just take it angle 1 வச்சுக்கோங்க, இது வந்து angle 2 வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிள், this is angle 1 and this is angle 2 வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ angle 1 is equal to angle 2 இல்லையா, angle 1 which is equal to angle 2. ஓகே, இப்போது இந்த குவாட்ரிலேட்டர் எடுத்துக்கோங்க, OCBQ. In quadrilateral OCBQல அதே மாதிரி என்ன சொல்லலாம், QB and BC are equal. ஏன்னா டேஞ்சன்ஸ் ஃப்ரம் பியிலேருந்து இது ஒரு டேஞ்சன்ட், இது ஒரு டேஞ்சன்ட் இல்லையா. அப்போ QB ஈக்குவல் டு BC. ஓகே, ஏன்? These are all tangents. Then OB is common to BQO triangle, BCO triangleக்கு OB வந்து காமன். ஓகே, OB சைடு வந்து ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு காமன். This is common. ஓகே, தென் OCயும் OQவும் ஈக்குவல். ஏன்? OC which is equal to OQ. These two are radius of the circle. Radius. ஓகே, இப்போது இதே மாதிரி என்ன சொல்லலாம், angle BQO and BCO, triangle BQO and triangle BCO are congruent. Triangle BQO congruent to triangle
BCO, ரைட். ஸோ இப்போ இது காங்க்ரூயன்ட். ஸோ எப்படி இருக்கும், இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குமா? இதில் எப்படி சொன்னோம், இதோ இந்த ட்ரையாங்கிள் COA OPA இது ரெண்டும் வந்து காங்க்ரூயண்ட்டாக இருக்கும்போது இந்த ஆங்கிள் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அதேமாதிரி இங்கே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். QBO CBO இதை என்ன வச்சுக்கலாம், இதை நம்ம 3ன்னு வச்சுக்கோங்க, 4ன்னு வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, கன்வீனியன்ட் தான். 4, ஓகே. angle 3 is equal to angle 4 in this, okay, right. இப்போது this is a quadrilateral இல்லையா, இப்போ எடுத்துக்கோங்க. இப்போ இது எங்கே, இந்த OPAC இந்த குவாட்ரிலேட்டரல் தான் இங்கே எடுத்திருக்கேன். அடுத்தது OCBQங்கிற குவாட்ரிலேட்டரல் எடுத்துகிட்டு angle 1 is equal to angle 2ன்னு கண்டுபிடிச்சோம், angle 3 is equal to angle 4ன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா இந்த குவாட்ரிலேட்டரலில் OPACயில் angle 1 angle 2 ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். ஓகே, angle 1 is equal to angle 2, ரைட். ஓகே, இப்போது இதில் angle 3 which is equal to angle 4 அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் இது என்னது, இங்கே வந்து நம்ம we have 2 parallel lines and 1 straight line இல்லையா. ஸோ 2 parallel lines tangents இல்லையா. இது ஒரு tangent x dash y dash, 2 tangents இருக்குது நமக்கு. இங்கே சர்க்கிளுக்கு 2 tangents இருக்குது, இன்னொரு tangent இப்படி கட் பண்ணது இல்லையா. ஸோ இங்கே வந்து இப்படி இருக்குது angle 1 angle 2, இங்கே angle 3 angle 4 இருக்கு இல்லையா. அப்போ இது வந்து angle 1 + angle 2 இல்லையா. இந்த ஆங்கிள் என்ன சொல்லலாம், angle 3 + angle 4. இப்போது சேம் சைடு இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த லாஜிக் சொன்னேன் இல்லையா. இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைனில் உங்களுக்கு இன்கேஸ் இப்படி ஒரு ஆங்கிள் இருந்தால் இது ஸ்ட்ரெயிட் லைனோட இது எவ்வளோ இருக்கும், 180 டிகிரி ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இல்லையா. அப்போ இந்த ஆங்கிளையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா should be equal to 180 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் என்னது, இந்த ஆங்கிள் இது, அதாவது 1 and 2, ஆங்கிள் 1 + 2 + 3 + 4. இப்போ இந்த ஆங்கிள் ப்ளஸ் இந்த ஆங்கிள், ரைட். இந்த டோட்டல் ஆங்கிள் ப்ளஸ் இந்த டோட்டல் ஆங்கிள், இது எப்படி சொல்லலாம், ஆங்கிள் PAC ப்ளஸ் ஆங்கிள் QBC which is equal to 180 டிகிரி இல்லையா. ஸோ அதை நம்ம எப்படி எழுதியிருக்கோம், 1 2 3 4ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ ஆங்கிள் 1 + ஆங்கிள் 2 வந்து எந்த ஆங்கிள், ஆங்கிள் PAC இந்த ஆங்கிள், ஓகே. அதே மாதிரி ஆங்கிள் 3 + ஆங்கிள் 4 இந்த ஆங்கிள் QBC. இப்போ அது வந்து ஈக்குவல் டு 1 + 2 + 3 + 4 which is equal to 180 டிகிரி இல்லையா. ப்ளஸ் ஆங்கிள் 3 + ஆங்கிள் 4 is equal to 180 டிகிரி, ரைட். இப்போது நமக்கு தெரியும் 3 is equal to 4, 1 is equal to 2, ஓகே. அப்போ நமக்கு எது வேணும், இதில் 2 and 3 தான் வேணும். அப்போ 1 வந்து 2ன்னு எழுதிக்கலாமா, 1ம் 2ம் ஈக்குவல் இல்லையா. அப்போ 2க்கு பொதுவாக 1க்கு பொதுவாக 2 எழுதிக்கலாம், 4க்கு பொதுவாக 3, சரி. அப்போ ஆங்கிள் 2க்கு பொதுவாக 1 எழுதிக்கலாம், ஆங்கிள் 3க்கு பொதுவாக 4 எழுதிக்கலாம், ஓகே. ஏன்னா நம்ம இந்த ட்ரையாங்கிளில் இந்த இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், ஆங்கிள் 1க்கு பொதுவாக ஆங்கிள் 2 எழுதிக்கலாம், ஆங்கிள் 2 ஆங்கிள் 3 ப்ளஸ் ஆங்கிள் 4க்கு பொதுவாக ஆங்கிள் 3ன்னு எழுதலாம். ஏன்னா 3 and 4 are equal இல்லையா, 180 டிகிரி. இப்போ 2 times of angle 2 plus 2 times of angle 3 is equal to 180 degree, right.
இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ 2 காமனாக எடுங்க. ஆங்கிள் 2 ப்ளஸ் ஆங்கிள் 3 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி, ரைட்? ஸோ இந்த 2 இங்கேயே வச்சுட்டிங்கன்னா இந்த ஆங்கிள் 2 ப்ளஸ் ஆங்கிள் 3 விச் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி பை 2. இந்த 2 இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ 90 டிகிரி. ஸோ ஆங்கிள் 2 ப்ளஸ் ஆங்கிள் 3 இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகே, இப்போது நமக்கு என்ன வேணும்? ஆங்கிள் 2 அப்படிங்கிறது என்ன? இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, ஓஏபி. ஏன்னா we have to find out this AOB. இந்த ஓங்கிற இடத்துல இருக்க ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இப்போ ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ இருக்குது? 2 and 3 இஸ் 90 டிகிரி. இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் எவ்வளோ வரும்? 180 டிகிரி வரும் இல்லையா? 180 டிகிரி வரும். இப்போ 2 ஆங்கிள்ஸ் 2 and 3, இப்போ 2 + 3 இஸ் 90 டிகிரி. இந்த ஆங்கிள் ஓ மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ ஆங்கிள் ஓ ப்ளஸ் ஆங்கிள் 2 ப்ளஸ் ஆங்கிள் 3 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. சம் ஆஃப் த 3 ஆங்கிள்ஸ். பட் இந்த 2 + 3 ஆல்ரெடி வி ஃபவுண்ட் அவுட் 90 டிகிரி இல்லையா? ஸோ ஆங்கிள் ஓ ப்ளஸ் 90 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் ஓ இஸ் ஈக்குவல் டு 180 minus 90, 90 degree, right? Okay, so 2 plus 3 is 90 degree. In the 2 angle AOB, அதான் O, angle O இல்லையா? angle AOB plus 2 plus 3 is equal to 180 degree. In triangle AOBல. ஓகே, ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ட்ரையாங்கிள் AOB ப்ளஸ் 2 + 3 இஸ் 90 டிகிரி, ரைட்? ப்ளஸ் 90 டிகிரி which is equal to 180 டிகிரி. ஸோ ஆங்கிள் AOB is equal to 180 minus 90, that is equal to 90 degree, right? So angle AOB is equal to 90 degree. It is proved. Hence it is proved. Okay guys, thank you.